ஹாய், இன்றைக்கி வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த பொரியல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரையை ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாவத்தை, தேங்காய் பூவு, வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு சேர்த்துக்கிறேன், உளுந்தம்பருப்பு, மிளகாய், வெங்காயம், தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு சேர்ந்த பொரியல் தயார். தேங்க்யூ.